Students, welcome back to my channel. Video la nama paaka pora topic data handling using pandas la Python pandas 1 என்ற chapter scale operation on series of object பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ CBSE class 12 information practices எடுத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல the 7 டாபிக்கை பத்தி first தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு next அதுக்கான ப்ரோக்ராமை ரன் பண்ணி உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போறேன். ரைட்? ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்மளோட சேனல்ஸில் 1.1 to 1.5 டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ரைட்? ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த கான்செப்டை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் 1.7 பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நான் ஃபாலோ பண்ணுற புக்கு ஸ்மித்ரா அரோரா புக்கு. இட்ஸ் ஆன் சீரீஸ் ஆப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு டாபிக் மாடிஃபையிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் சீரீஸ் ஆப்ஜெக்ட். ரைட்? ஒரு எலமெண்ட்டை நம்ம மாடிஃபை பண்ணுறோம். ஆல்ரெடி சீரீஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு நம்ம எலமெண்ட்டை மாடிஃபை பண்ணலாம் ரெண்டு மெத்தடில். ஃபஸ்ட்டு ஒன் டேட்டா வேல்யூஸ் ஆஃப் சீரீஸ் ஆப்ஜெக்ட். ஒரு நியூ வேல்யூஸை வந்து எக்ஸிஸ்டிங் வேல்யூஸில் நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம். அதோட சின்டெக்ஸ் இதுதான். நம்ம ஆல்ரெடி சீரீஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சுருப்போம் ப்ரோக்ராமில். பக்கத்துலேயே ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு எந்த இண்டெக்ஸில் இந்த நியூ வேல்யூஸ் ஆட் ஆகணுமோ அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் இண்டெக்ஸ் 1ல் ஆட் ஆகிற வேல்யூஸ் ஈக்குவல் டு 100,000 இல்லை ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகும். ரைட்? செகண்ட் ஒன் ஸ்லைசிங் ஆஃப் சீரீஸ் ஆப்ஜெக்ட். ஸ்லைசிங்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கே ஆல்ரெடி படிச்சிருப்போம். ரைட்? இதோட சின்டெக்ஸ் இதுதான். சீரீஸ் ஆப்ஜெக்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்டார்ட் அண்ட் ஸ்டெப் வேல்யூஸ் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அந்த எல்லா வேல்யூஸ் ஸ்டார்டிங் அண்ட் ஸ்டெப் வேல்யூஸில் இருக்க ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ்குள்ளே நம்ம கொடுக்குற இந்த சிங்கிள் நியூ வேல்யூஸ் வந்து ஆட் ஆகும். ஆல்ரெடி சீரீஸ் ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் எழுத தெரியும். ரைட்? ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். ஓகேவா? சீரீஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இண்டெக்ஸோட வேல்யூஸை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஒரு வேல்யூஸ் நியூ வேல்யூஸை கொடுத்து ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் பொசிஷனில் 100ன்னு சொல்லி ஆட் ஆக சொல்லிவிட்டு அதை அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ரிண்ட் ஆகும். ரைட்? இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் 100ன்னு சொல்லி நான் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். ரைட்? ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஓல்டில் வந்து 4ன்னு இருக்குது. இப்போ 100ன்னு சொல்லி ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? ஃபைன். இதுவே ஸ்லைசிங் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வந்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1ல் இருந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் 4 வரைக்கும் நம்மளுக்கு ஒரு வேல்யூஸ் வந்து ஆட் ஆகணும்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 200 வந்து ஆட் ஆக சொல்கிறோம். ரைட்? ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2, 3 வரைக்கும் ஆட் ஆகும். ஏன்னா ஸ்டாப் வேல்யூ எப்போவுமே -1ன்றனால 4 வரைக்கும் வராது, 3 வரைக்கும் ஆட் ஆகும். ரைட்? ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 3 வரைக்கும் 200 அப்படின்னு சொல்லி காமனான வேல்யூஸாக நமக்கு ஆட் ஆகிடும். ரைட்? இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. செகண்ட் ஒன் ரீநேமிங் இண்டெக்ஸ். ரைட்? இதோட சின்டெக்ஸ் சீரீஸ் ஆப்ஜெக்ட் டாட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாட் கொடுத்துட்டு இண்டெக்ஸ் கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு நியூ இண்டெக்ஸ் அரே வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ரைட்? ஆல்ரெடி நம்ம சீரீஸ் ஆப்ஜெக்டில் ஒரு இண்டெக்ஸ் அரே ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அது டிஃபால்ட்டு வேல்யூஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே வந்து நியூ இண்டெக்ஸ் அரேஸ் நம்மளோட ப்ரிஃபர்டு யூசர் டிஃபைன் இண்டெக்ஸ் அரேஸ் வந்து கொடுத்துக்கலாம். ரைட்? இண்டெக்ஸை வந்து ரீநேம் பண்ண போகிறோம். ரைட்? நம்ம இங்கே ஒரு சீரீஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம எந்த ஒரு இண்டெக்ஸும் கொடுக்காதனால டிஃபால்ட் இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இண்டெக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஓகே தானே? ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து 5 வரைக்கும் டிஃபால்ட் வேல்யூஸ் இருக்கா அதை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா சீரீஸ் ஆப்ஜெக்ட் டாட்டு இண்டெக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது என்ன விஷயம் நோட் பண்ணணும்னா இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் இண்டெக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இண்டெக்ஸ் ஒன்று குறைஞ்சாலும் வேல்யூஸ் ஒன்று குறைஞ்சாலும் நம்மளுக்கு எரர் சொல்லும். இந்த விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்? நான் இங்கே வேல்யூஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரைட்? ஸோ டோட்டலாக இங்கே எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 வேல்யூஸ் இருக்கா? ஸோ 6 இண்டெக்ஸ் வந்து நான் கொடுத்தா தான் அங்கே வந்து ரீநேம் ஆகும். ஓகேவா? ஸோ டோட்டலாக நம்ம 6 இண்டெக்ஸ் வந்து கொடுத்தாச்சு. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூஸ்லேருந்து நம்ம கொடுத்த ரீநேமிங் இண்டெக்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். சப்போஸ் நான் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூஸை வந்து டெலிட் பண்ணிவிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். நமக்கு வேல்யூ எரர்னு சொல்லுவோம். ரைட்? அதே மாதிரி நான் வேல்யூஸில் ஒன்று டெலிட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஸோ வேல்யூஸ்லேயும் இண்டெக்ஸும் மேட்சிங்காக இருந்தால் மட்டும்தான் வித்தவுட் ஃப்ரீயாக நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூஸ் எரர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? தேர்ட் ஒன் ஹெட் அண்ட் டெயில் ஃபங்க்ஷன். ரைட்? ஸோ சீரீஸ் ஆப்ஜெக்டில் டாட் ஹெட்டுன்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து நம்பர் ஆஃப்
வேல்யூஸும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி சீரியஸ் ஆப்ஜெக்ட் டாட் டெய்ல் கொடுத்து நம்பர் ஆஃப் வேல்யூஸும் கொடுத்துக்கலாம். ஸோ வித்தவுட் ஹெட்டும் கூட நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 ரோஸை ரீட் பண்ணோம். ஹெட்டுக்குள்ளே சம் நம்பர்ஸ் கொடுத்தோம்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் கொடுத்துருக்கோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் 3 கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 ரோஸை வந்து ரீட் பண்ணோம். ஹெட்டோட மீனிங் ஃபஸ்ட்டு, டெய்லோட மீனிங் லாஸ்ட். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெய்லில் நம்ம எந்த ஒரு வேல்யூஸும் மென்ஷன் பண்ணல, டெய்ல் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா லாஸ்ட்டு 5 ரோஸை வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். டெய்லில் நம்ம 2ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம்னா லாஸ்ட்டு 2 ரோஸை வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ இன்னொரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும், எல்லாமே ஸ்மால் கேஸில் தான் இருக்கும். அப்பர் கேஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஷின். கண்டிப்பாக ஒரு போர்டு எக்ஸாமில் ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ரைட், ஹெட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட் 5 ரோஸை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஹெட் ஃபங்க்ஷன். டெய்ல்ன்றப்போ லாஸ்ட்டு 5 ஆல்ரெடி நம்ம தியரி எக்ஸ்ப்ளனேஷன்லேயே பார்த்துட்டோம். இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ நாங்கள் ஏ டாட்டு ஹெட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 5 வேல்யூஸ் தான் டிஸ்பிளே ஆகிருக்கும். ரைட், நம்மளுக்கு டிஃபால்ட்டு இண்டெக்ஸ் தான் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்மளுக்கு 0லேருந்து 4 வரைக்கும் டிஸ்பிளே ஆகும். ரைட், அதனால் ஃபஸ்ட்டு 5 வேல்யூ. இதே இடத்துல நான் டெய்ல்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா லாஸ்ட்டு 5 வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 வரைக்கும் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். சப்போஸ் டெய்லில் நான் ஒரு நம்பர்ஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு என்ன டிஸ்பிளே ஆகும்னா லாஸ்ட்டு 2 வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்ம இங்கே கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ரைட், ஹெட்னாலும் அதுதான், டெய்ல்னாலும் அதுதான். நம்மளுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து பேரந்தஸ்குள்ளே மென்ஷன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஹெட்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோஸ், டெய்ல் அப்படின்னா லாஸ்ட் அப்படின்ற மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெக்டார் ஆப்ரேஷன் ஆஃப் சீரீஸ் ஆப்ஜெக்ட். வெக்டார் அப்படின்னா என்னென்னா கொடுத்துருக்க வேல்யூஸில் நம்ம அந்த சிங்கிள் வேல்யூஸில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஒன்று ஆட் பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம், மல்டிபிள் பண்ண போகிறோம். ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூஸில் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ஆர் எக்ஸ்ப்ரெஷனை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதை தான் வெக்டார் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இருக்க சீரீஸ் ஆப்ஜெக்டோட +2 அப்படின்னா எல்லா வேல்யூஸ்லையும் 5 வேல்யூஸ்லையும் +2 சொல்லி ஆட் ஆகி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ என்ன ஆப்ரேஷன் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்பிளே ஆகும். வெக்டார் அப்படின்னா என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். கொடுத்துருக்க சீரீஸ் ஆப்ஜெக்ட் இண்டிவிஜுவல் ஈச் வேல்யூஸில் நான் ஒரு ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். அது அடிஷனாக இருக்கலாம், சப்ராக்ஷனாக இருக்கலாம், மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம், டிவிஷனாக இருக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் சீரீஸ் ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு ஏவா. ஸோ அந்த ஏயோட நான் இப்போ ஈச் வேல்யூலையும் +2 வந்து ஆட் பண்ண போகிறேன். ரைட், ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகும்? 3 + 2 5 வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். 4 + 2 6 வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். 8 + 2 10 வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். 12 + 2 14. ஸோ 45 + 2 47, 90 + 2 92ன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் நான் இங்கே வந்து வேறு ஒரு வேல்யூஸ் கொடுக்குறேன், -3 அப்படின்னு சொல்லி வேல்யூஸ் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 3 - 3ன்றப்போ நமக்கு 0, 4 - 3ன்றப்போ நமக்கு 1, 8 - 3ன்றப்போ 5, 12 - 3 9, 14 45 - 3ன்றப்போ நமக்கு 42, 90 - 3ன்றப்போ 87 சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கா. ஸோ ஈச் வேல்யூவோட நம்ம ஏதோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் பர்ஃபார்ம் பண்ணோம்னா அதான் வெக்டார் ஆப்ரேஷன். arithmetic on series object. ரைட், ஸோ இதில் என்ன அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் சொல்லி எல்லா arithmetic ஆப்ரேஷன்ஸும் நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா ஆப்ரேஷன் கேன் பர்ஃபார்ம் ஒன்லி ஃபார் மேட்சிங் இண்டெக்ஸஸ் மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்ணும். நான் மேட்சிங் இண்டெக்ஸில் வந்து NaN சொல்லி நம்மளுக்கு ரிசல்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணி காட்டும். அப்போது 2 ஆப்ஜெக்டை நம்மளால் ஆட் பண்ணுறோமோ சப்ராக்ஷன் பண்ணலாம், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ மேட்சிங் இண்டெக்ஸ் மட்டும்தான் வேல்யூஸ் ஆட் ஆகும். நான் மேட்சிங் இண்டெக்ஸ்க்கு NaNன்னு சொல்லி ஃபில் ஆகும். arithmetic on series ஆப்ஜெக்டில் நம்ம 2 சீரீஸ் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். இந்த 2 சீரீஸ் ஆப்ஜெக்டில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா மேட்சிங் இண்டெக்ஸாக இருந்தால் மட்டும்தான் அந்த வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி அது ஆட் ஆகும். நான் மேட்சிங் இண்டெக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா அந்த பிளேஸில் NaNன்னு சொல்லி ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, இப்போது நான் இங்கே ஒரு இண்டெக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் டோட்டலாக 6 வேல்யூஸ் வந்து இருக்கா. ஆல்ரெடி நம்ம எக்ஸிஸ்டிங் இண்டெக்ஸில் என்ன இருக்குது, ஸோ இந்த வேல்யூஸை நான் இங்கே இப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இதில் ஜஸ்ட்டு ஸ்மால் சேஞ்சஸ் மட்டும் கொடுக்குறேன். இது 2ன்னு வச்சுக்கிறோம், இதை 5ன்னு சொல்லி வச்சுக்கிறோம். அப்போ டோட்டலாக எவ்வளோ இண்டெக்ஸஸ் மேட்சிங்கில் இருக்குது? 10, 30, 40 and 60 தான் இருக்குது. 2, 5 வந்து நான் மேட்சிங் இண்டெக்ஸாக இருக்குது ரெண்டுலேயும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ரெண்டையும் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். டிஸ்பிளே பண்ணி பார்த்தாச்சு. இப்போ நான் arithmetic ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இது ரெண்டையுமே நான் ஹேஷ்டாக் போட்டுட்டேன். ரைட், ஸோ பிரிண்ட் ஆஃப்
A + Bன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ நான் மேட்சிங் இண்டெக்ஸ் பிளேஸில் 2 5ன்றது நான் மேட்சிங் இண்டெக்ஸ். ஸோ NaNன்னு சொல்லி ஆட் ஆகிருக்கு. மேட்சிங் இண்டெக்ஸ் இருக்கா, ரிமைனிங் மேட்சிங் இண்டெக்ஸில் எல்லாத்துலேயுமே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வேல்யூஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 மேட்சிங் இண்டெக்ஸ் தானே, 30 + 3ன்றப்போ 33.0ன்னு சொல்லி நமக்கு வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். 20 மேட்சிங் இண்டெக்ஸில் 30 வந்து மேட்சிங் இண்டெக்ஸாக இருக்கும். அப்போ தேர்ட் பொசிஷனில் 56 + 8ன்றப்போ நமக்கு 64.0ன்னு வந்திருக்கு. 40யோட இண்டெக்ஸ் வேல்யூ 12 + 1 13 சொல்லி ஆட் ஆகிருக்கும். 60யோட இண்டெக்ஸ் வேல்யூஸ் 90 + 20ன்றப்போ நமக்கு 110 வந்து ஆட் ஆகி நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே அரித்மெட்டிக் மட்டும் இல்லை, எல்லா ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ சப்ராக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சப்ராக்ஷனோட வேல்யூஸ் கிடைக்கும். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் கூட நம்ம கொடுக்கலாம். மல்டிப்ளை பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். டிவிஷன்ஸ் கூட பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? Filtering entries in series object. 6th one, right? So இதோட syntax series object square bracketக்குள்ள boolean expression on series object வந்து கொடுக்குறோம், right? For example greater than 10 less than 10 சொல்லி ஒரு boolean expression கொடுக்குறோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் boolean expression ரிட்டர்ன் பண்ணுறது ட்ரூ இல்லை ஃபால்ஸ்ன்னு சொல்லி தான் கிடைக்கும், ரைட்? அப்போ ட்ரூ ஃபால்ஸை வச்சு தான் நம்ம வந்து இங்கே ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் ஃபில்டரிங் என்ட்ரிஸ் இன் சீரீஸ் ஆப்ஜெக்டில். சீரீஸ் ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சா, இதில் நான் ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறேன். ஃபில்டர் அப்படின்னா greater than less than greater than or equal to less than or equal to சொல்லி ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நான் ஃபில்டர் பண்ண போகிறேன், ரைட்? இது எல்லாமே வேல்யூஸ் மட்டும் தான் செக் பண்ணுமே தவிர இண்டெக்ஸ்க்கு செக் பண்ணாது. ஸோ என்னோடய வேல்யூஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்னா greater than 10க்கு மேலே இருக்க வேல்யூஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன், ரைட்? அப்போது நம்மளுக்கு greater than 10க்கு மேலே இங்கே என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, 12, 45, 90 அந்த பிளேஸ் மட்டும்தான் ட்ரூன்னு சொல்லும். ரிமைனிங் இருக்க பிளேஸ் எல்லாம் ஃபால்ஸ்ன்னு சொல்லும். எதுக்காக இது ட்ரூ ஃபால்ஸ்ன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணுது அப்படின்னா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க ஆப்ரேட்டர் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அது எப்போவுமே ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்லி தான் ரிசல்ட் ஜென்ரேட் ஆகும். நம்மளோட டேட்டா டைப் பூலியன் டேட்டா டைப்பில் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கே greater than மட்டும் இல்லை, greater than or equal to or less than or equal toன்னு சொல்லி நம்ம வேல்யூஸ் வந்து கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 12ன்னு சொல்லி நம்ம இப்போ இன்க்ளூட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்க்ளூடிங் 12 வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த வேல்யூஸும் சேர்த்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும், ரைட்? ஆர் 8ன்னு சொல்லி நான் ஆட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தேன். ஸோ 8ன்றப்போ 8 ட்ரூ வேல்யூஸ், ரைட்? 8, 12, 45, 90ன்றது ட்ரூ வேல்யூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா greater than or equal toன்னு கொடுத்தனால ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாமே ஃபால்ஸ். ஷார்ட்டிங் சீரீஸ் வேல்யூ, ரைட்? ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுக்க சீரீஸ் ஆப்ஜெக்ட் உள்ள இருக்க வேல்யூஸை நம்ம ஷார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சின்டெக்ஸ் தான் சீரீஸ் ஆப்ஜெக்ட் டாட் ஷார்ட் அண்டர்ஸ்கோர் வேல்யூஸ்ன்னு கொடுத்துட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ் கொடுத்தோம்னா டிஃபால்ட்டாக அசைனிங் ஆர்டர்ஸ் எடுத்துக்கிறோம், ரைட்? ஷார்ட்டிங் சீரியஸ் வேல்யூஸ், நம்ம சீரீஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துருக்க எலமெண்ட்ஸ் இருக்க அந்த எலமெண்ட்ஸை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் டிசெண்டிங் ஆர்டர்லேயே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஷார்ட் அண்டர்ஸ்கோர் வேல்யூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ ஷார்ட் அண்டர்ஸ்கோர் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக அது அசெண்டிங் ஆர்டர்ஸில் நம்மளுக்கு வேல்யூஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி, சப்போஸ் நம்ம வேல்யூஸை டிசெண்டிங் ஆர்டர்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அசெண்டிங் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு சொல்லி எனேபிள் பண்ணோம் அப்படின்னா நம்ம வேல்யூஸ் எல்லாமே டிசெண்டிங் ஆர்டர்ஸில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இல்லை எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ஸில் தான் வேணும் அப்படின்னா வித்தவுட் பேராமீட்டர்ஸில் கூட கொடுக்கலாம். இல்லை அசெண்டிங் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அசெண்டிங் ஆர்டர்ஸில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் ஒன்று சொல்லியிருந்தேன். ஹெட் அண்ட் டைல் மெத்தடில் ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். அது இல்லாமல் போர்டு எக்ஸாம் எந்த எக்ஸாமும் இல்லை. அதே மாதிரி இண்டெக்ஸும் ஸ்லைசிங் கான்செப்டை லேர்ன் பண்ணிக்கோங்க. 2 மார்க்கோ ஒரு 3 மார்க் கொஷினில் ஒரு கொஷின் வரக்கு சான்சஸ் இருக்குது.